கைஸ், நான் தான் உங்களோட சிஜே. ஸோ இன்னைக்கு தான் கைஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நம்ம எதை பற்றி வீடியோ போனால் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கைஸ். நம்ம ஜிடிஎஸ் சன்ரைஸோட ஃபுல் ஸ்டோரி லைனும் போட போகிறோம். ஸோ நம்ம கேமை பார்த்திங்கன்னா முடிக்க போகிறோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிஜே பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்திருப்பான். எதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபீனலுக்கு வந்திருப்பான். ஸோ இதுதான் கைஸ் நம்ம தங்கச்சி ஒரு கிளான் நினைக்கிறேன் பேர். ஸோ இவதான் கைஸ் நம்ம அண்ணன் ஸ்வீட்டு. இவர் பேராக ஸ்வீட்டு. மற்றபடி ரொம்ப ரகடாக இருப்பார். எப்போ பார்த்தா எரிஞ்சு விடுவான். நம்ம கூட போகிறா சண்டைக்கு வந்துட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா சொல்லி வைக்கும் சண்டைக்கு வந்தேன்டா எத்தனை நாள் எங்கடா போய் தொலைஞ்ச அம்மா சத்தம் கூட வருவியா இல்லை என்னடா குடும்பம் அப்படி சொல்லி வந்துருப்பான். ஸோ இதை பார்த்து நம்ம தங்கச்சி பார்த்திங்கன்னா கிளம்புவா. அவள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அவள் பாய் ஃப்ரெண்டு பார்க்க போவாள். ஸோ பேர் சீஜா என்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. அவள் பார்த்திங்கன்னா வேறு கேங்கு, இவங்க வந்து வேறு கேங்கு, மொத்தம் ஒரு 5 கேங்கு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பச்சளை கேங்கு. ஸோ நம்ம தங்கச்சி யாருப்புனா அவங்க வந்து ஒரு மஞ்சள் கலர் பேண்டு போட்டுப்பாங்க மண்டை கலரில். ஸோ அதாங்க. ஸோ அந்த கேங் அவங்க. ஸோ நம்ம கேங் வந்து பார்த்திங்கன்னா பேர் பார்த்திங்கன்னா குரூம் சீட்டா குரு சீட்டு. நம்ம குரு சீட்டு. ஸோ இதாங்க நம்ம கேங்கோட பேர். ஸோ நம்ம தெருவை தான். ஸோ நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் சட்டை போட்டிருப்போம். ஸோ நம்ம ஆம்புடன்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா பாலா கேங். அவங்க பார்த்திங்கன்னா ஒயில கலர் சட்டை போட்டுருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ வருவாங்க. ஃபஸ்ட்டு மிஷின் அவங்க. ஸோ நான் காமிக்கிறேன். அவன் சொல்லிட்டு இருப்பேன், ஆண்டா எத்தனை எங்கடா போய் தொலைஞ்ச பாடுறா இப்போ மட்டும் வந்துருப்பான் சொல்லி வந்துட்டு இருப்பேன். ஸோ எதுக்கு பார்த்திங்கன்னா இவனாலலாம். ஸோ ஆனால் கைஸ் எதுக்கு இவன் ஊர் விட்டு போயிட்டு போனால் இவனும் இவங்க தம்பி பிரெயின் இந்த கேம் அவன் காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க சிஜிக்கும் பிரெயின் போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த பாலா பார்த்தீங்கன்னா சுட்டு போட்டு பிரெயினை கொண்டுருவாங்க. ஆனால் சிஜே தப்பிச்சு போயிடுவான். ஸோ இதெல்லாம் மன உழைச்ச காலான சிஜே பார்த்திங்கன்னா இந்த கேங் வேணால் ஃபேமிலி வேணால் சொல்லி ஊர் விட்டு போய் வேறு ஊரை போய் காசு அமைச்சிருப்பான். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா ஃபோனை போட்டு நம்ம அம்மா செத்துட்டாங்கடா ஃபோனுக்கு வாடா சொல்லியிருப்பேன். ஸோ இதனால வந்திருப்பேன். ஸோ வந்து பார்த்தா குரு ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கும். ரொம்ப தட மட்டத்தில் இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம சிஜே பார்த்திங்கன்னா நான் இங்கே கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த ஊரை விட்டு போகிறேன் சொல்லி நம்ம ஜிஜே சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதனால ஸோ ஃபஸ்ட்டு மிஸ் பார்த்திங்கன்னா ரைடரு. நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க கைஸ். நம்ம பாலாங்க வந்து இப்போ வந்திருப்பாங்க. ஸோ வந்து நம்ம சண்டை கூப்பிட்டுப்பாங்க. ஸோ நம்ம பசங்களாம் காரை கொளுத்து விட்டாங்க. ஆனால் அவங்க சைக்கிள் வச்சுருப்பாங்க. சரி நம்ம சைக்கிள் வச்சுருப்போம். நம்ம தப்பிச்சு போயிட்டு போங்க. இப்போ எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு போகிறோம். ஸோ இவங்க கேஸ் பாலா நம்மளை எதுக்கேற்றாலும் நம்ம எங்கே போனால் அடிப்பாங்க. இப்போ அடிக்க மாட்டாங்க. ஒரு மிஷின் வரும். நம்ம போய் இந்த மாதிரி கார் ஊற்றிட்டே இந்த காரை கொளுத்தணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போனால் தொலைச்சி தூட்டி அடிப்பாங்க பாலா கேன்ஸு. ஸோ முன்னாடி போடுறாங்க கைஸ் நம்ம பிக் ஸ்மோ. அப்போ நம்ம டீமில் யார் யார் இருப்பாங்கன்னா ஸ்வீட் இருப்பான். ஸோ அவன் தான் கைஸ் குட் ட்ரீட்டோட லீடரு. நம்ம பச்சை கலர் கேங் இருக்கலாம் அவங்க அவன் தான் கேப்டனு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிஜே நான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடரு பிக் ஸ்மோ. இவங்க 4 பேர் அங்கே நம்ம குட் சீட்டு. ஸோ எதுக்கு நம்ம இங்கே வந்துட்டுனா அவன் அண்ணன் பார்த்தா இங்கே நின்று போயிட்டான் லூசுத்தரமா. வாடா மூவிங் வாடான்னு சொல்லி நம்ம சொல்லிட்டுங்க. நீ போனான்னா நான் வர முடியும் சொல்லிங்க போயிருக்கேன். தப்பான வழி போயிட்டீங்க. சரி அதனால் வந்து தொலைவிட்டு நம்ம முன்னாடி போய் நிற்போம். என்ன செய்ய சொல்லுவீங்க. ஸோ அவன் இங்கே போய் வந்து நின்றாச்சு. அவங்க வந்துருப்பாங்க கைஸ். அவன் வர இந்த காருக்கு வந்துடுறான். என்னடா நீ அவன் ஸ்வீட்டை தேடி போயிட்டு இருப்பாங்க. அவன் கொண்டா மட்டும் போகிறோம் இந்த கேங்கை முடிஞ்சிருப்போம். அதனால் அவனை தேடி போய்ப்பாங்க. ஆனால் அந்த சரி நேராக கடனாக இருக்குது. எப்படி கைஸ் தப்பிப்பான் என் அண்ணன். சரி அதுதான் கேம் பார்த்துக்குவோம் நமக்கு என்ன. ஸோ நம்ம ரைடை பார்த்தா என்ன ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி தான் பார்த்தா அவன் நல்லா அழுத்தினா மெதுவாக அழுத்திட்டு இருக்கான். ஸோ என்ன செய்ய பார்த்திங்கன்னா நம்ம இந்த சண்டு வழியாக போய் அப்புறம் அந்த சண்டு வழியாக போய் நம்ம நேராக வீட்டுக்கு போனோம். நமக்கு வீடு எங்கே எனக்கு தெரியும் கைஸ். நம்ம போகலாம். ஆனால் அவங்க மூவி இது நிற்க சொல்லுவாங்க. வெயிட் பண்ணா நாங்களும் வரேன்னா சொல்லி சொல்லுவாங்க. இப்போ சொல்லலை நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பார்க் வழியாக போகணும்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணா நாங்களும் வரேன்டா அப்படி சொல்லி ரைடை சொல்லிட்டீங்க. நீ போட ரைடரு பேருக்கே ரைடு வச்சுருக்காங்க. ஆனால் ஓட்ட மாட்டுறாங்க கைஸ் அவன். ஸோ இதுக்கெலாம் போகலாம் பார்க்கவே முடியல. சரி நம்ம அந்த சைடு போனோம் நாங்கள் கைஸ் சொல்கிறீங்க. ஸோ போயிடலாம். ஸோ பசங்க பக்கத்தில் வந்துட்டாங்களா கைஸ். இப்போ முட்டை எல்லாம் வேகமாக போவாங்க. போட்டு நம்ம நேராக வீட்டுக்கு போனால் மட்டும் போகிறோம் எனக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வரும்போதுலாம் கைஸ் நம்ம போலீஸ் போலீஸ் 3 பேர் சேர்த்து நம்மக்கிட்ட காசுலாம் முடிக்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட வெறும் $350 இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம சிஜே எப்படி பெரிய பணக்கார ஆகுறான், இருக்கிற எல்லா மிஸ்ஸஸ் எப்படி முடிக்கிறான், அவன் கேங் எப்படி பெரிய அவனோட ட்ரைட்ரி இல்லை கைஸ். பச்சை கலர் ட்ரைட்ரி. அதாவது நம்ம கேஜே பாய் மாதிரி இது என்னோடய ட்ரைட்ரி. அந்த மாதிரி சொல்லி நம்ம கேங் எவ்வளோ பெருசாக ஆக்கிறான்னு சொல்லி பார்க்க போகிறாங்க கைஸ் இந்த கேமு. ஸோ இந்த கேமில் நிறையா மிஷின்ஸ் இருக்கும். நான் நிறையா மிஷின்ஸ் போடுறேன் கைஸ். ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்தீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட கரெக்டாக ஆடுங்க கைஸ். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் கைஸ். இந்த ஸ்டோரியும் சரி இதுக்கு எல்லா மிஷினும் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஸோ நம்ம எப்படியோ அங்கே வந்துவிட்டோம் கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம ரைடை சொல்லுவேன். சரி ரைடு இல்லாமல் இதுவே சொல்லுவேன்.
நம்ம சீட் வந்துட்டாங்க கைஸ். அவன் சொல்லுவான், ஜெய் நீ எல்லாம் வேமாம் ஓட்டுற, நீ அடுத்து எப்போ ஊருக்கு போகணும்னு சொல்லுவான். ஸோ இப்போ தான் நம்ம சிஜே சொல்லுவான், இங்கே இருக்க இடத்த பார்த்தா எல்லாம் மோசமாக இருக்குது, நான் கொஞ்சம் சரி பண்ணிட்டு அதுக்கடுத்து போகிறேன்னு சொல்லுவேன். ஸோ இதே கேட்டு சிஜே அப்படின்னு சொல்லிட்டுமா சிஜே போய் நம்ம ஸ்வீட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ரைடை பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி ரைடே பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் எப்போ முன்னாடி மண்டலில் மசாலா இல்லை. ஸோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைடை ஒன்று சொல்லுவான், நீ ஒரு ஆட் கட் பண்ணி ஒரு லுக்கை சேஞ்ச் பண்ணி பார்க்க கன்றாவியாக இருக்குன்னு சொல்லுவான். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லலாம் அவனுக்கு, ஏன்னா அவன் பார்க்க மண்டை சைஸில் பெருசாக அந்த தொப்பி தான் கேஸ், இந்த தொப்பி. ஸோ இதான் கேஸ் நம்ம சிஜோட வீடு. ஸோ இங்கே கேரேஜ் இருக்கும், நீங்கள் எந்த கார் வேணால் நிப்பாட்டலாம். ஆனால் எந்த கார் தான் கேஸ் நிப்பாட்ட முடியும், அதுக்கு மேலே நிப்பாட்ட முடியாது. ஸோ இப்போ நேராக நம்ம வீட்டுக்குள்ளே போய் மிஷினை சேவ் பண்ணுவாங்க கேஸ். அப்புறம் அது வேறு என்ன இது போடு. ஸோ இருக்க எல்லா மிஷினும் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதான் கைஸ் இந்த சிப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் மாதிரி. ஸோ அதான் கைஸ் பென்ட்ரைவில் சிம் கார்டு ஏதோ ஒன்று. ஸோ நம்ம இங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம் கைஸ். அப்படின்னா ஏகப்பட்ட மிஷின் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் யாரும் சொன்னீங்க. ஸோ ஓகே கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மிஷின் நம்ம எப்படியோ மங்களகரமாக முடிச்சிட்டோம் கைஸ். ஸோ அதுக்கேற்ற மஞ்சள் கலருக்கு. ஸோ நம்ம அடுத்து என்ன மிஷினை போய் பார்ப்போம் கைஸ். ஸோ அடுத்து யார்கிட்ட காமிக்கிறதுனா நம்ம ரைடுகிட்ட காமிங்க கைஸ். எங்கள் ரைடு எங்கே இருக்கான், இந்த இருக்கான். நம்ம யாராவது ஃபோன் பண்ணியா யாரை பற்றி நம்ம ஸ்வீட்டு. ஸோ திரும்பி இப்போ அதான் கைஸ் சொல்லுவான், நீ என்னடா ஊடு விட்டு போகல அப்படின்னு சொல்லி வஞ்சிட்டு இருப்பியான். என்ன கைஸ் ஐயா இவ்வளோலாம் அண்ணனாக இருக்கான். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 3 பேர் கைஸ், 4 பேர். ஸோ ஸ்வீட்டு, சிஜே, தங்கச்சி, அப்புறம் பிரெயினை காமிச்சிக்கவே மாட்டாங்க கைஸ், ஆனால் செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கே அவ்வளோவா ஸ்டோரி தெரியாது, பட் நான் சீன்டி சாண்ட்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஸ்டோரி தெரியும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு ரைடர் மிஷினை பிடிப்பேன் கைஸ். பார்த்திங்கன்னா போஸ்டரை வருங்க பின்னாடி மங்களமாக இருக்குது. இங்கே இந்த போஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு நாய் இருங்க கைஸ். இந்த நாய் என்ன நாய் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரைடை பார்த்திங்கன்னா 24 சிகரெட்டு போர்டிலே இருப்பேன். பார்த்திங்கன்னா கடனுக்கே வந்து எழுந்திரிச்சு கட்டி பிடிக்கங்க கைஸ், மூஞ்சியே தெரியுது. என்ன செய்ய சொல்லிங்க இவன் அப்படி இருக்கான், நம்மளால் பிடிக்க முடியுமா. ஸோ இப்போ என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம பீஸா ஷாப் போய் அவன்கிட்ட காசெல்லாம் கொள்ளடிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பேன். செர்ரா ரைடு நம்மளும் போவோம் சொல்லி நம்ம சிஜே போயிடுவான். அவனுக்கு சும்மா வர பிடிக்காது, பட் இருந்தாலும் போய் நம்ம சிஜே வேறு வழி இல்லாமல். ஸோ பக்கத்தில் ஒரு கார் இருக்கும். ஸோ அந்த கார் நல்லா நோட் பண்ணிங்க கைஸ். பாருங்க மேலே ஒரு கட்டை இருக்கா. ஸோ நம்ம வரும்போது பாருங்க கைஸ் இந்த கட்டை இருக்காது, அதான் மேஜிக் மாயமில்லை மந்திரமில்லை. ஸோ நம்ம நேராக மேப்பில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் லொக்கேஷன் காமிக்கும். ஸோ நம்ம நேராக அங்கே போனால் மட்டும் போகணும் கைஸ். ஸோ எங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் லுக் சேஞ்ச் பண்ணுவோம், அதாவது நம்ம ஹேர் கட் பண்ணோம். நான் எந்த ஹேர் கட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, காசு கம்மியாக இருக்கோ இருக்க எல்லா காசையும் நான் செலவு பண்ண போகிறேன் கைஸ். செலவு பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் $350 ஆகும். ஸோ நம்ம எப்படி இந்த கேமில் ஈஸியாக காசு சம்பாதிக்க சொல்லி நான் வீடியோ போட போகிறேன். அதனால் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போகிறேன் கைஸ், இல்லைனா விட்டுருங்க. ஸோ இங்கே போய் ஹேர் கட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம போய் ஒரு புலிஸ் கட்டிங்க போடுங்க கைஸ். வேணாம் என்ன கட்டிங் நல்லா இருக்கோ அதை போடுவோம். காரை நிப்பாட்டுருமா, நான் கூட நம்ம நின்னா மட்டும் போடுவோம், மெஷின் டேக்கே ஆகும் நான் சார் கைஸ். நான் அப்படி இல்லை, காரை மட்டும் நிப்பாட்டா மட்டும் போடுவோம். ஸோ நமக்கு வந்துருக்கு கைஸ். ஸோ நம்ம இங்கே போய் ஒரு ஹேர் கட்டு மங்களகரமாக எதாவது பண்ணிட்டு வருவோம். ஸோ என்ன கட்டு விலை கூட இருக்கோ அப்படிலாம் பார்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா சிஜே கூப்பிட்றாங்க, பரவாயில்லையே நம்ம பேர் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஹேர் கட் இருக்குது, நான் சும்மா இருக்க எல்லா ஹேர் கட்டும் போட்டு பார்க்குறேன் நமக்கு எது நடக்குன்னு. இதை எப்படி மீசை மட்டும் கைஸ், இது எப்படி இருக்கும், இது வீசும் தாடி ஒன்று போட இருக்க முடியும் கைஸ். இது பார்த்திங்கன்னா கிருபாவோட ஜாடியை முந்தி இருந்தால் அந்த தாடியோடு சேர்ந்துடுங்க கைஸ், அவ்வளோதான் கைஸ். ஸோ இது பார்க்க பங்கியாக பார்க்கல, புளிங்க மாதிரி இருக்குது, ஆனால் நமக்கு ஆனால் விலை கூட இருக்குது. என்னடா எல்லாமே விலை கூட, புளிங்க அப்படியே மீசை, அவ்வளோதான் என்னத்த செய்ய. இந்த கட்டு பார்த்திங்கன்னா நேரம் நிற்கல, இது நல்லா இருக்கல, ஆனால் $500 கைஸ் மட்டும் காசு இல்லை. ஸோ என்ன செய்யலாம்னா, இது குச்சியாக இருக்குது, மண்டல் அவ்வளோ நல்லாவே இல்லை கைஸ். இந்த கட்டிங்கு 350 ஒரு கட்டிங் இருக்குது, போலீஸ் கட்டிங்கு, இதை போடுவேன் கைஸ். இப்போ சிஜே இப்படி கேவலமாக இருப்பேன். அதுக்கடுத்து கேமை முடிக்கும் போது நீங்களே பாருங்க கைஸ், இவ்வளோ மங்களம் கொடூரமாக இருக்கும். நம்ம சிஜே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கணும், அப்படி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்படி இருப்போம், அந்த ஒரு போலீஸ் கட்டிங்கை போட்டு நான் சிஜிக்கு என்னெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உடம்பு ஏற்றி ஃபுல்லாக டேட்டுவாக இருக்கிற எல்லா ஊர்லேயும் போய் டேட்டுவாக குட்டிட்டு, ஸோ சட்டை போடாமல் இருக்கும் கைஸ். ஏன்னா இருக்க எல்லா சட்டும் கேவலமாக இருக்கும். ஒரு 2-3 சட்டை கைஸ் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கும். அப்புறம் பண்டில்ஸும் இருக்கும் தருங்க கைஸ், 2 பண்டில்ஸ் தருவாங்க. ஒன்று ஒரு மிஷினை முடிக்கிறக்காண்டி ஒரு பண்டில் தருவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம சிஜி ஒரு ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு வேறு அந்த ஒவ்வொரு நீங்கள் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லெவல் கைஸ், அதுக்கு பேர் என்னமோ லெவல் கைஸ், அந்த பேர் வந்து போச்சு. நீங்கள் அதை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிச்சான ஒரு பண்டில் தருவாங்க, சூப்பராக இருக்கும் கைஸ்.
ஸோ அந்த பட்டன் நம்ம அன்லாக் பண்ணலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் போடுவோம். ஸோ இதாங்க கைஸ், இந்த பீஸா சாப்பிட போய் நீங்கள் சாப்பிடு, நான் வந்து அப்படியே அவன்கிட்ட காசு பிடுங்கும்போதுமே நம்ம சிஜே சொல்லிட்டு இருப்பான். சரிடா அப்படி சொல்லிட்டு நம்ம சிஜே நம்பி போவான், இவனை நம்பி போவான். எங்கே முடிய போகிறதுன்னு தெரில. ஸோ நேராக தான் சொல்லு பார்த்தீங்கன்னா நேராக இங்கே போய் சாப்பிடுங்க. ஆனால் வந்து காசு இல்லையே இப்படி. ஐயோ இருக்குது எல்லா காசு சாப்பிட பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண கைஸ் தின்னாங்க மிஷின் கொடுக்கும். ஏன்டா நம்மகிட்ட காசு இருக்கு கைஸ் 10 ரூபா. சரி ஒரு 10 ரூபா சாப்பாடு வாங்குவான். ஆனால் நீங்கள் ரொம்ப சாப்பிட்டுட்டீங்கன்னா அவன் சிஜி அப்படியே குண்டாயிடுவான். அப்புறம் இங்கேயே வாங்கி எடுத்துருவான். அப்புறம் நீங்கள் சிஸ்பா கேட்குறவங்க நாசம் அப்படின்னா பார்த்தீங்க நம்ம ரைடை வந்துட்டான். மெதுவாக சொல்லி யாருமே இல்லை. நம்ம வரும்போது அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, இப்போ வந்து கூட்டமே இல்லை. அப்போ எவ்வளோ லேட்டாக வந்துருப்போம், அவன் எவ்வளோ லேட்டாக சாப்பிட்ருப்போம். சும்மா ஃபன் கைஸ் 20 ரூபா கேட்குறியா, உங்கள் காசு தராமல் என்ன. அவனும் பார்த்து பயப்படாமல் காசு தரமாட்டானே கைஸ். அவனை பாருங்க கைஸ், அவனை நம்ம கண்ணை காமிக்கவில்லை. ஆனால் அவனும் சேர்ந்து நிற்கிறான், என்னத்தான் செய்ய. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருப்போம். இந்த ஒரு டைம் கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்காட் சரி நம்ம எம்டனை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு இது மிஸ் ஆயிடுச்சு, நம்ம தப்பிச்சிட்டோம் கைஸ். எப்படியோ பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ நம்மகிட்ட அந்த இதில் பார்த்தீங்கன்னா தான் மேஜிக் பார்த்தீங்கன்னா கைஸ் வண்டி அடிக்கிறான். உடம்பு நான் வண்டி அடிக்கிறேன் கைஸ் மனசாட்சி இல்லை. ஸோ நம்ம கட்டையை காணும் ஸ்கிட்டு பிடிக்கிறேன். ஸோ எப்படியாச்சு நேராக போய் நம்ம வீட்டில் பற்றி சேர்ந்து நேராக ரைடோட வீட்டுக்கு போச்சுருக்கோம். ஸோ முடிச்சுட்டு நம்ம ரைடை வீட்டுக்கு போயிட்டோன்னா அவனை பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்பெக்ட் போடும். ஸோ இந்த கேமில் என்னென்ன இருக்குன்னா லங்ஸு தேவையான இருக்கும், ரெஸ்பெக்ட் இருக்கும். ரெஸ்பெக்ட் அதிகமாக இருந்துச்சா அதெல்லாம் நிறையா கேங் பண்ணிட்டு நிறைய கேங்னால் ஒரு 6 பேர் 7 பேர் கூட போய் சுற்றி இருப்பீங்க பாடிக்கார் மாதிரி. அவங்க யாரும் அடித்தாங்கன்னா அவங்க இருப்பாங்க, நீங்கள் யாரும் அடிச்சிங்க அவங்களும் அடிப்பாங்க. ஸோ அதனால் தான் இங்கே இருக்கும் இருக்கிற மிஷின் இருக்கும்போது நம்ம மாதிரி செஞ்சுட்டு போவோம். ஆனால் ஈஸியாக இருக்கும் கைஸ். நம்மளும் எத்தனை பேராக நம்ம தனியாக போய் அடிக்க கேங்காக போய் அடிப்போம். அதான் கேங்காக வந்து கேங்ஸ்டர் இல்லை என்ன கைஸ் ராக்கி டைலாக் போட்டுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து மிஷின் பாஸு. ஸோ அடுத்து யார் இருக்காங்க நம்ம இவன் ஸ்வீட்டு காமிக்க கைஸ். நம்ம ஸ்வீட்டோட அவனோட மிஷினை போய் நம்ம முடிப்போம். பூங்க பாருங்க மசில் ஸ்டாமினா ரெஸ்பெக்ட்டு ஃபேட்டு உங்களுக்கே தெரியும் கீழே இருக்கிறது. வெரி ஃபனி கைஸ், இந்த கேமே ஒரு ஃபனி. ஸோ பார்த்திங்கன்னா மேப் இதான் கைஸ். மேப் நமக்கு இன்னும் அன்லாக் ஆகலை. ஸோ உங்களுக்கு தேவையான மொத்த லிஸ்டிங் இருக்குது. இது டிரைவிங் ஸ்கில்லு பைக் ஸ்கில்லு இது உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் ஃபுல் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபெயிங் ஸ்கில்லு கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு சீட் கோடு போடாமல் உங்களுக்கு ஜெட் பேக் கிடைக்கும் கைஸ். அந்த மிஷின் சூப்பராக இருக்கும். ஜெட் பேக் நம்ம எடுக்கிற ஒரு மிஷினு நம்ம டூட்லாம் கொடுப்பாங்க கைஸ், தரமாக இருக்கும். மிலிட்ரி பண்ணி அதை பேச பண்ணணும் கைஸ், சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிக் ஸ்மோக்கும் நம்ம இது ரைடனும் வச்சு ரைடு வாயில் கொள்ளு கைஸ். நம்ம ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா அவன் விளாண்டுப்பான். பார்த்தீங்கன்னா கைஸ் வந்த உடனே கடை நிற்க சொல்லி அந்த மாதிரி நீ கிளம்பல அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இங்கே இன்னும் நம்ம கேங்கில் இருக்கிற யாருக்குமே நம்ம சீச்சை அவ்வளோ பிடிக்காது. சும்மா கடை நிற்கனா வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. நம்ம சீச்சும் வேறு வழி இல்லாமல் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மிஷின் தருவாங்க. என்னன்னா பாலா கேட்க வந்து ஒயிலே கலர் ஸ்ப்ரே அடிச்சுருப்பாங்க எங்கேயாவது செவுத்தில். நீ அதை போய் அழிச்சுட்டு நீ பச்சை அதுக்கு மேலே போய் அடிட்டா போய் சொல்லுவாங்க. சும்மா சீச்சும் போயிடுவான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைடரும் நம்ம கூட சேர்ந்து ரைடரும் வருவாங்க கைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டாக சொல்லிட்டு இருப்பேன். ஸ்வீட்டாக கைஸ் நம்ம கூட வருவேன், மன்னிச்சிடுங்க. ஸோ நான் கொலைக்காட்டுறா சொல்லி நம்ம ஸ்வீட்டு போவேன். ஸோ இவங்கதான் கைஸ் நம்ம ஏன் இந்த கேம் எனக்கு பிடிக்காதுன்னா நமக்கு முன்னெல்லாம் காலை ஏறுவாங்க. ஏன்னா நம்ம தான் ஓட்ட சொல்லுவாங்க. தான் கைஸ் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமே. ஆனால் சில மிஷின் ஏன்னா காலை ஓட்டுவாங்க, நம்ம சொல்லணும், அது சூப்பராக இருக்கும். இன்னும் மிஷினா அவன் இது நம்ம கார் ஓட்டுறோம் அவங்க சுடுவாங்க, அவங்க சுடவே மாட்டாங்க. மற்ற எல்லாத்துலேயும் சுடுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அது கொஞ்சம் கடுப்பாக தான் இங்கே இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க் காமிக்குது. ஸோ நம்ம இங்கே போய் கால் பார்த்தோம்னா நம்ம ஸ்வீட்டு போய் அடிப்பேன். ஸோ நம்ம இறங்கிட்டு கேஸ் நம்ம ஸ்வீட்டு போய் இப்போ அடிப்பேன். ஸோ இதான் கேஸ் இந்த பாலாஸோட அந்த ஸ்பே அடிச்சுப்பாங்க. ஸோ நம்ம ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தருவோம். ஸோ இதை அடித்து முடிச்சா இன்னும் மிஷின் முடியாது. ஸோ இன்னும் ஒரு அடுத்து 2 மார்க் காமிக்கும். அதுக்கடுத்து இன்னும் ஒரு மார்க் காமிக்கணும் கேஸ், நம்ம போய் அடிக்கணும். ஸோ இந்த வீட்டுக்கு முன்னே ஒன்று இருக்குது பார்த்திங்களா. ஸோ நம்ம இங்கே போய் ஒன்று அடிக்கணும் கைஸ். அடிப்போமா? என்ன கைஸ் வாண்டர்ஸ் கால் கிடைக்குது. ஐயோ இந்த மாதிரி நீங்கள் 100 அடிச்சுங்க உங்ககிட்ட ஒரு ரிவார்ட் தருவாங்க கைஸ். அது என்ன ரிவார்ட் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ இன்னும் 100 இருக்குது. நம்ம எங்கிட்ட போய் அடிக்க 100லாம் எங்கே தேடி அடிக்க நமக்கு தெரியாது. பார்த்துன்னா அடிப்போம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முஸ்கிட்ட நம்ம கையில் ஸ்பே இருக்கணும், இல்லைனா வேஸ்ட்டாங்க கைஸ். அவன் பிடிச்சி அவன் துவச்சிட்டே இருக்கேன். ஆடுறா நீ இந்த தெருவில் வந்து பண்ணிட்டு பண்ணு கடுப்பை எழுதிப்பேன். ஸோ நம்ம காலை ஏற சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம நேராக வீட்டுக்கு தான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ அந்த மிஷின் முடியாது, இன்னும் பெருசாக இருக்கும். ஸோ போலீஸ்கார் இருக்காங்க.
இந்த சீர் வழி இருக்குமா, அங்கே இருக்குது. ஏன் கைஸ் வெளியே போட்டுருக்காங்க, உடைக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் உடைக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப மங்களா இருந்துச்சா ஈஸியாக உடைக்கலாம் கைஸ். இந்த மாதிரி தான் நல்லா பார்க்க சில்வர் கலர் வெளி வெளியேன்னு இருக்குது. ஸோ நேரம் அங்கே போகிறோம். ஸோ ஈஸியாக நம்ம எப்படியாச்சும் அங்கே நேரம் போகிறோம். அந்த இடத்துல ஸ்ப்ரே இருக்கும், நம்ம அடிக்கிறோம், மாஸ்க் காமிக்கிறோம், கெத்து காமிக்கிறோம் கைஸ். ஸோ இந்த சைடு வழி இருக்குமா, மேப்பில் பார்த்து ஓட்டுறதே நமக்கு கடுப்பாகும் கைஸ். வழியே இருக்காரு நீங்கள் முட்டு சந்து அந்த சைடு கேப் இருக்குது. ஆனால் போக மாட்டதில்ல, வரமொத்த நடக்கும். சரிங்க கைஸ் போகலாம். பார்த்திங்கன்னா முட்டி தூக்கிட்டேன் ஆடுறான். நீங்கள் மெசேஜை பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ நிறையா ரெஸ்பெக்ட் தோணும் நம்ம. அதனால் வர போகிற எல்லாத்தையும் நம்ம அடித்து சாவடிப்போம் கைஸ். அப்புறம் ஈஸியாக நமக்கு காசும் கூடும். ஸோ நம்ம எப்படியும் வந்துட்டோம் கைஸ். ஸோ நம்ம லொக்கேஷன் தான் இருக்குது. ஸோ இங்கே வண்டியை நிப்பாட்டா மட்டும் போகிறோம். விட்டு வர நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் போஸ்டர் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இங்கே ஒன்று கைஸ். ஸோ இங்கே ஒன்று அடிப்போம். பக்கத்து போலீஸ் வரைப்பேன். பார்த்துட்டேன் கைஸ். என் நேரம் சரி பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு லொக்கேஷன் காமிக்கிட்டு நம்ம அங்கே போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் பாலஸ் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம சுற்று போட்டாங்க பின்னாடி முன்னாடியும். சரி யாருக்கும் திரும்பி அடிப்போம். பார்த்துட்டாங்க கைஸ், சல்லுன்னு அடிக்கிறோம். வாட் த ஃபக், இந்த கேம் எனக்கு பிடிச்சதாங்க கைஸ். அவனும் எதாவது சொல்லுவாங்க, அது சிரிப்பாக இருக்கும். இதுக்கு சொல்கிறேன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நல்லா தான் கைஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு லொக்கேஷன் காமிக்கிட்டு நம்ம இங்கே போவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாமினா குறைய பிடிச்சா இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ஓடுங்க கைஸ். கொஞ்சம் தூரமாக நீங்கள் மெதுவாக ஓடுறதுக்கு கொஞ்சம் இது பரவாயில்லாமல் ஓடலாம் கைஸ். ஸோ இந்த வேலையை ஜம்ப் பண்ண சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு மேலே கைஸ் இந்த அட்டைப்பட்டிக்கு மேலே போகிறோம். அவ்வளோ கைஸ் இந்த கடைக்கு மாட்டோம். ஸோ இங்கே ஒன்று இருக்கும் கைஸ், நம்ம போய் அடிக்கும். இந்த இருக்குல்ல அடிப்போமா, என்ன அடிக்க மாட்டேது, கொஞ்சம் தள்ளி வந்துருப்போம் கைஸ். இங்கே அடிப்பா சிஜே, என்னப்பா பண்ணிட்டு இருக்க. அவ்வளோ கைஸ் அடிச்சு முடிச்சாச்சு. 100ல் 6 பண்ணிட்டோம், இன்னும் 94 இருக்குது. ஸோ நம்ம அண்ணன் வந்துட்டாங்க கைஸ். பரவாயில்ல, கண்ணெல்லாம் ஒட்டச்சிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா. அதனால் நம்ம பண்ண வேலை நம்ம காசு சரியாக ஓட்டத்தலை கைஸ். அங்கேயும் முட்டி தொலைகிறேன். சின்ன வண்டியாக பரவாயில்ல, பெரிய வண்டினா எங்கேயாச்சும் முட்டு போகணும், கவுந்துடு. அது எடுக்கும் நேரத்தில் அப்படியே நெருப்பு வந்து வெடிச்சிடு. ஸோ கோ பேக்னு சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம நேராக இப்போ ஸ்வீட்டோட வீட்டுக்கு போகிறோம். ஸோ முடிச்சுன்னா நமக்கு மிஷின் முடிஞ்சிடும். ஆரம்பத்தில் உங்களுக்கு மிஷின் முடிக்கும் போது உங்களுக்கு ரெஸ்பெக்ட் தான் கைஸ் உங்களுக்கு கூடும். ஸோ அதுக்கடுத்து போப்போ ஒரு 500 200 ஒரு 1000 ரூபாய்ங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு காசு கொஞ்சம் கூடும். பட் ஆனால் நீங்கள் இந்த வில்லேஜ்லேருந்து இங்கே அடுத்த வில்லேஜுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காசு வேணும் கைஸ். அப்புறம் நிறைய மிஷின் இருந்தீங்கன்னா உங்களால் நிறைய விதத்தை வாங்கி நம்ம இது பண்ண முடியும் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வில்லேஜ் முடித்து செகண்ட் வில்லேஜ் ஒரு கார் மணி இருக்கும். ஸோ அது அவ்வளோவா இருக்காது. 3வது வில்லேஜ் இருக்கும் கைஸ். அந்த வில்லேஜை பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்டோர் வாங்கணும் கைஸ். ஸோ அந்த கார் ஸ்டோர் எப்படியாச்சும் வாங்கணும். அது ஒரு 50,000 கேட்பாங்க கைஸ். 50 இந்த மாதிரி இந்த சீட்ஸ் இருக்காங்க கைஸ். இந்த ஊர்லேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும் கைஸ். அது 80,000 எவ்வளோ சொல்லிப்பாங்க. நம்ம அதுவும் காசு வந்துச்சா நம்ம அதுவும் வாங்குவோம். ஸோ நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் கைஸ். நம்ம எதெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் வாங்கக்கூடாதுக்காண்டி நான் ஒரு வீடியோ போடுறேன். அதாவது நம்ம சிஜி இப்போ இருக்காங்கள. ஸோ இருக்க மொத்தம் நம்ம என்னெல்லாம் வாங்கணும் என்னெல்லாம் வாங்கக்கூடாது. பாருங்க கைஸ், என்ன தெரியும் வந்தேன் பரவாயில்ல, நல்லா மனசுக்கான படம் திரும்பி இங்கே தான் கைஸ் நமக்கு காமிக்கிறது. ஸோ இப்போ என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு கேங் இப்போ என்ன பேசியிருப்பேன் ஒன்றும் புரியல எனக்கு. வெயிட் பண்ணுங்க, இங்கே பேசி முடிக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடை பார்த்துங்க 24 ஃபுல்லு டம்மிலே இருக்கேன். தம்மு கிசா போடவே இருக்கேன். ஸோ நம்ம பிக் ஸ்மோக்கும் நம்ம ரைடும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பேசியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு காசு இல்லை. ஆனால் இருக்கிற காசு எல்லாமே அவங்க கேங் மெம்பர் எல்லாமே இது ஃபுல்லாக அந்த ரைடர் மாதிரி சரக்கு தம்மு இதில் இருக்காங்க. அது என்னன்னா நம்ம ஏரியாக்குள்ளே போகிற இது பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதான் நிறைய விற்பாங்க. யார் விற்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பாலா கைஸ் விற்பாங்க. ஸோ எதுக்கு விற்பாங்கன்னா வேறு எதுக்கு கேங் அழிக்கணும் அந்த மாதிரி நிறையா வழி இருக்குல்ல கைஸ். அதனால் அடிப்பாங்க. ஸோ இன்னொருத்தர் இருப்பான், அவங்க கேங்கில் ஒருத்தர் இருப்பாங்க கைஸ். அதாவது பிக் பியர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் அந்த கேங்கை விட்டு போய் அந்த கேங்கில் போய் இது பண்ணியிருப்பான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த போதை பருக்கு ஃபுல்லாக அடிக்ட் ஆகிருக்கான். அதனால் அவங்க பாலா பார்த்திங்கன்னா பாலா கேங் இருப்பாங்களா, அவங்க ஒரு 2-3 பேர் அவன் வந்து அடியால் வச்சுருப்பாங்க. நீங்கள் அடியால் இருந்தால் தான் உங்களுக்கு நாங்கள் இது தருவோம், இல்லைனா அவங்க தர மாட்டோம் சொல்லி மிளச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலே அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க கூட ஊர் சுற்றி அவங்களுக்கு தேவையான போதெல்லாம் கொடுத்து அவனை வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அவனை பார்க்க போகிறோம். யார் நம்ம கூட்டிகிட்டு போனால் ரைடராக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பேன். நம்ம சொல்லிட்டு இருப்பேன். சரி நம்ம ரைடர் சுத்தம் முடியாது. ரொம்ப வேணுமே ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ரகடாக பண்ணிட்டுமா.
ஸோ நல்ல மனுஷன் நம்ம பிக் ஸ்மோக் தான் கைஸ். அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுதான் கைஸ் நமக்கு ரொம்ப பரவாயில்ல, இவனாச்சும் நம்ம கூட இருக்கான். அவன் என்ன சொன்னா, உங்கள் அம்மாவை கொண்டு வந்தால் கண்டிப்பாக நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிக் ஸ்மோக் கைஸ் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடை தட்டிட்டு இருப்பேன், நம்ம சிஜி தட்டிட்டு இருப்போம், ஓப்படாமட்டா என்னன்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரியல என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரேஸ் விட்டுப்போம். ஸோ இவனாக கைஸ் பாலா கேங்கில் ஒருத்திருப்பேன். இவன் நம்ம கேங்கில் இருந்தேன், ஆனால் உள்ளே போயிட்டேன். இப்போ பாலாக்காண்டி வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கேங்லேருந்து இப்போ இங்கே வந்துட்டான்ல புதுசாக வீடு வாங்கி. ஸோ பின்னா கைஸ் இது பிக் பியர் இருப்பான், பிக் பியர். ஸோ இவன் நம்ம கேங்கில் இவனா கைஸ் போரை கைட்டாகி நம்மளால் எப்படி இருப்பான் நீங்களே பாருங்க. இப்போ அவன் பார்க்க முடியாமல் நம்மளால் திணையிட்டு இருக்கான். ஸோ இந்த கேரக்டர்லாம் நான் வச்சுக்கோங்க கைஸ், இவன மாதிரியே நம்ம 4 பேர் 5 பேர் நம்ம காப்பாற்றணும். ஃபியூச்சர் ஒரு மிஷின் ஒன்று கைஸ். உள்ள நீங்கள் இவனோட சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க டவுட்டு, ஏன்னா இவனை மாதிரி பார்க்கறதே கொஞ்சம் ரேரு கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பிக் பியர் வரமாட்டேன். நான் பார்த்திங்கன்னா நிறைய போர் கொடுத்து அவன் அடியால் ஆகிட்டேன். ஸோ அதான் வரமாட்டேன். அவனுக்கு ஃபுல்லாக போர் மிஷின் வாழ்க்கையே போரே ஆயிடுச்சு. ஆனால் இனிமேல் வரமாட்டேன். ஸோ அதனால் இங்கேருந்து போச்சுருவாங்க. பார்த்திங்கன்னா செடிக்கத்தான் அந்த வார்த்தை கொடுத்து சொல்லி விட்ருவாங்க. அதுக்கு டொப்புன்னு அடிக்கேன். அங்கே பார்த்திங்க கைஸ் மெசேஜ் தெரியா. ஸோ நம்ம ரைடை பார்த்திங்கன்னா வாடா இங்கேருந்து போவோம் அப்படின்னு மெசேஜை சொல்லிட்டு இருக்கேன். இருறா இன்னும் முடியல, இதுக்கத்தாண்ட ஆட்டமே ஆரம்பிக்கும் போய் நம்ம ரைடை களத்தில் வாங்கிட்டாங்க கைஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவன் இங்கே இருக்கானா கண்டிப்பாக போல் இன்னொன்று நம்ம ஏரியாவில் ஒருத்தன் விட்டுட்டு பண்ணா வாடா அங்கே போக சொல்லி நம்ம ரைடை சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாமே நம்ம சிஜிஎம் போயிடுவாங்க வேறு வழி இல்லாமல். ஸோ நம்ம மேப் லொக்கேஷன் காமிக்கிற ரெட் கலர் மார்க்கு. ஸோ அங்கே போனால் நம்ம பாலா கேங்களுக்கு இங்கே யாராவது வந்து விற்பாங்க, நம்ம பசங்களுக்கு வேணா நம்ம பச்சை கேங்குக்கு வேணா விற்பாங்க. ஸோ வந்து விட்டுட்டு இருக்காங்களா கைஸ். ஸோ இதோ போராபுரம் வாங்கிட்டீங்க நம்ம பையன், துரோகம் பண்ணிட்டீங்க. போய் அந்த வாங்கினேன் கடை போய் வாங்க வேண்டிய அந்த அந்த கேங்கில் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சீச்சிக்கு மனசு நினைப்பேன். ஸோ அவனை சேர்த்து அடிப்போம். என்ன டீமுக்கு துரோகமாடா பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துங்க கைஸ். மான்ஸ்டர்ஸ் நமக்கு ஒன்று வந்துடுச்சு. ஸோ 2 பேர்த்தும் அடிப்போம். ஃபஸ்ட்டு அவன் கட்டை வச்சுருக்கேன், அந்த கட்டையை வாங்குவோம். ஃபஸ்ட்டு இந்த நாயசை அடிப்போம். ஆஹா கன் எங்கெல்லாம் பார்த்தேன், அதுக்குள்ளேயும் ஒரு கட் ஸ்கின் பே ஆகுது கைஸ் பாருங்க. Check it out. Hey, ain't that front yard turf? Man, are you a buster? Nah, I'm down, homie. Hey. ஆனால் கைஸ் இந்த மிஷின் இன்னும் முடியல. நம்ம இந்த கட்டை இருக்குது சொல்லி இந்த பேஸ்பால் கட்டை இது எடுத்துகிட்டு அங்கே ஒரு மார்க் காமிக்குது. ஸோ நம்ம அங்கே போய் முடிச்சோன்னா ஐயோ வண்டியை கொஸ்டின் ஸ்பீட் அடிச்சுட்டிருக்கேன். ஐயோ போலீஸ்கார் வந்துட்டாங்க கைஸ். இதுகிட்ட மாட்டோன்னா அவனே மிஷின் ஃபெயில் ஆகிடும். ஸோ ரைடை வேம அந்த வாடா வந்துட்டு போறியான். வந்துட்டான். ஆஹா போயாச்சு. சிறுக்கத்தவனை ஏற்றிட்டு போக நமக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க இன்னும் விற்பாங்க கைஸ், அதாவது இன்னும் போர்டை மேலே எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியுமா. ஸோ நம்ம கூட்டிகிட்டு போயிருப்பான் ரைடரு இங்கே ஏண்டா இருக்குது சொல்லிட்டு நம்ம கூட்டிகிட்டு இருப்பான். ஸோ இதுக்குள்ளே போய் பாலா மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க கைஸ். நம்ம அவங்க அடிச்சுட்டு திரும்பி ரைடை போய் அவன் வீட்டில் விட்டால் அந்த மிஷின் முடிஞ்சிடும் கைஸ். அவ்வளோதான், கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம கிட்ட கண்டு எதுவுமே இல்லை, ஸ்ப்ரே மூட்டாங்க பேஸ் பாலுக்கு. ஸோ இதை வச்சு அடிப்பாங்க கைஸ். நம்ம இங்கே பார்த்தீங்க சின்ன முடிட்டு இருக்காங்கன்னு. ஸோ நேராக போய் நான் ரைடை பேசவே இல்லை. ஓவனா ஒரு அடியை போட்டேன் வந்துட்டாங்க. யாரு கைஸ் சிவனா கைஸ் படித்தோம் திரும்பி போய் விழுந்தான். இருக்கிற 4 பேர் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இவன் அடிப்போம். இந்த கட்டை வச்சு அடிக்கிறதே கொஞ்சம் தானாக்கும். பார்த்தீங்க கைஸ் பின்னாடி வந்து அடிக்கிறான். 2 பேரும் சுற்றி போட்டாங்க. அவன் அடித்தா இவன் அடிக்கிறான், இவன் அடித்தா அவன் அடிக்கிறான். அவன் படுக்க போட்டாச்சு. இதுக்கு இவன் அடிப்பான் கைஸ். அவ்வளோ அவன் செத்துட்டான். எப்படி செத்துட்டாங்க காமிக்க ஒரு சவுண்டு கேட்கலாம். அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுங்க கைஸ். உடனே அவங்க செத்துடுவாங்க நாய்ங்க. சரி இவனும் சேர்த்து அடிச்சுட்டு இருந்தேங்க இவ்வளோ நேரமாக. ஐயோ இப்போ அடிக்கிறேண்ணா. அங்கே அடிக்கிறேன்டா என்ன அடிக்கிற ரைடை செட்டுமா இல்லைடா. செத்து போனதை அடிச்சுட்ருக்கேன். ஒரு இடத்துல இருடா. உனக்கு மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கடுத்து வேறு யாரும் இருக்கிறா வாப்பமா. வீட்டில் யாரோ இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு கொல்லமா வேணாம் உழைச்சி போட்டோம் பாவத்தை. ஸோ நேராக போய் நம்ம ஸ்வீட்டு யார் வீட்டில் ரைடர் வீட்டில் இறக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸ்வீட் நம்ம அங்கெல்லாம் கைஸ் மிஷின் அமைச்சோம். ஸோ நம்ம அங்கெல்லாம் போய் இந்த மிஷின் எவ்வளோ முடிஞ்சிது கைஸ். ஸோ இந்த வீடியோ எதோடு முடிஞ்சிச்சு. நான் கரெக்டாக வாய்ஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு என்னன்னு எனக்கே தெரியல கைஸ். உங்களுக்கு வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வேணா விடுங்க கைஸ். ஸோ உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சிச்சு என்னன்னு சொல்லுங்கள். அதாவது இங்கே நிறைய கேங் இருக்குங்க கைஸ். ஸோ நம்ம கேங் எனிமி பார்த்திங்கன்னா பாலாஸ். அவங்க கூட நம்ம நடக்கிற சண்டை. இங்கே நடக்கிற சண்டைக்கு நிறைய மிஷின் தருவாங்க. மண்ணே இது நம்ம ஸ்வீட்டு ரைடரு பிஸ்குங்கும்.
இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ்லாம் கைஸ் இந்த ஜிடி சன்ரைஸும் மூவ் ஆகும், இந்த ஸ்டோரி கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ இதுக்கடுத்து நான் அடுத்த வீடியோவில் சந்தேன் கைஸ். ஸோ நம்ம சேனல் கடை புதுசு வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடக்கு பட்டெல்லாம் ஆல் அப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம இந்த மிஷின் முடிச்சோம், நமக்கு காசு எதுவும் கிடைக்கல, ரெஸ்பெக்ட் தான் கைஸ் கிடச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். சரி கைஸ், டாட்டா பை பை, see you.